ம் எருங்குபாய் பேசுகிறேங்க ஏற்பட்டியிலேருந்து. நம்ம ஒருத்தருக்கு உபகாரம் இல்லைன்னாலும் ஊத்திரம் பண்ணக்கூடாது, புரியுதுங்களா? நான் கூலிக்காரன் தான். என்ற ஐடியை வச்சு பல ஆயிரம் பேர் பொழைக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டுருக்குறாங்க. வெடி தூங்க கூட மாட்டேங்க. ஒரு உடம்புக்கு தெரியல. அது டெய்லி வீடியோ போடலையான்னு கேட்குறாங்க. ஏன்னு தெரியுமா? நான் உடம்புக்கு சரியில்லை, அது எப்படி வீடியோ போடுவேன்? சந்தோஷமாக இருந்தால் தானே ஏதோ ஒன்று போட்டு விடலாம். பூரா நம்மளை வச்சு காய வச்சுறானுங்க, பூரா சம்பாரிச்சிட்றானுங்க. இந்த தேவடி ஆளுகெல்லாம் நம்பரை கொடுத்துட்றாளுங்க. தேவடி ஆளுங்க பண்ணுற வேலை அவனுக்கு தேவடி ஆகுது இடைஞ்சலாக இருக்குதுன்னு ஃபோனை பண்ணி எனக்கு போடுறானுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்ம இலக்காரம் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒருத்தன் இழுத்துட்டுன்னு வைங்க, அவ்வளவுதான், போச்சு, முடிஞ்சது, கதையே முடிஞ்சது. ஆனால் இழுத்துருவேன், கூடி சீக்கிரம் இழுத்துருவேன். எனக்கே உடம்புக்கு சரியில்லை. அப்புறம் எதுக்கு போய் அவனுங்களையெல்லாம் வச்சுட்டு நான் அவங்ககிட்ட கொடுத்தேன் அப்படிங்கிறத போனேன். கேட்டான், ஃபோன் கேட்டான், கொடுத்தாங்கிட்ட. பொண்டாட்டி கேட்டா கொடுத்துருவானா? என் பொண்டாட்டி அனுப்பிச்சி விட்ருவானா? அனுப்ப மாட்டான். அப்புறம் இவன் பொண்டாட்டி ஃபோன் கேட்டால் கொடுத்தாங்க அப்படிங்கிறான்னு ஒருத்தன். இவன் பொண்டாட்டி கேட்டால் அனுப்பிச்சி விட்ருவானோ? அதுதான் கேட்குறது. நான் சொல்கிறது வந்து நிலைமைக்கு தகுந்த மாதிரி யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கெல்லாம் எதுக்குன்னா ஏதோ ஒரு நல்லது கேட்டதை பேசலாம், பிடிக்கலாம், இது மாதிரி தான் பண்ணிக்கோணும். சும்மா கண்டமானமாக பொம்பளை பிள்ளைகளை போட, அவன் இவனை போட, இவளுக்கு மெசேஜ் போட, இதெல்லாம் இருக்கக்கூடாது. என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து. நான் சொல்கிறது வந்து ரீல்ஸ் போடுறதுனாலும் ஏதோ ஒரு நல்லது கேட்டதுன்னா போட்டு விடல. எந்த நேரம் இன்ஸ்டாகிராம் யூடியூப்லேயே விழுந்து செத்து என்ன பண்ண போகிறீங்கன்ற சோத்துக்கலினாலும் கூட நீங்கள் என்ன ரீசார்ஜ் பண்ணி பார்க்குறீங்களாம்மா? சோத்துக்கு வழி இருக்குதாடா. ரீசார்ஜ் பண்ணி இன்னொருத்தன் தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஏன்டா அனாதி பாய்ங்களா? ஒருத்தனுக்கு பிறந்த இந்த ஊருக்கே பிறந்தவன் தான் எனக்கு ஃபோன் போட்டு கூப்பிட்றானுக்கான்ட்டா வலிமானுங்க. எவனே கூப்பிட்டீங்கன்னு கிழிச்சு போடு தாய் வலிகளை. ஒரு புத்தி இருக்கிற இடம் கண்டாவளிமானுங்க. எனக்கு அதுக்கு ஃபோன் போட்டு தெரியுறீங்க. ஏன்டா கோபமாக பார்த்து கண்டாவளிமா ஊரானுக்கு பிறந்த தாய் வலி. எவனே கூப்பிட்டீங்கன்னா கிழிச்சு போடுவேன். ஆமாம், எவனன்னா நான் பார்ப்பேன். எனக்கு கொதிக்க அறிவு கட்ட கண்டவனுக்கு பிறந்த தாய் வலிக்கு எதுக்கிட்ட எனக்கு ஃபோன் போடுவீங்க? ஏண்டா அறிவு கட்ட தாய் வலிக்கு. நான் அப்படித்தான் டச் பேசுவேன். மற்றவங்க ஏதாவது வருத்தப்படாதீங்க. எனக்கு என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் நின்று வேணாலும் அது பண்ணிக்குவேன். வணக்கம், சரிங்களா? இந்த தொண்டுகள் தெல்லவாரி நாய்களுக்கெல்லாம் பயந்துக்க மாட்டேன். எங்கே வேணாலும் நான் பார்ப்பேன். நான் பார்க்குறக்கு தான் பீக்கிறேன்னு நினைக்காத. எந்த நேரத்தில் எங்கே என்ன நடக்குன்னு தெரியாது. ஆமாம், அதுன்னு சொல்லிட்டேன். பார்க்குறக்கு பசுக்கணக்கான ஒருத்தனை பிடிச்சி நின்று போட்டு தள்ளிடுவேன். உண்மையாகவே நான் செய்கிடுவேன். எவன் கேட்டாலும் நான் சொல்லுவேன். சரிங்களா? வணக்கம், எனக்கு ஃபோன் ராங் கால்னு மட்டும் வந்துன்னா அவங்ககிட்ட கொடுத்த பொண்டாட்டி அனுப்புக. அவன் சந்தோஷம் வச்சுட்டு வந்து வெடி கூட்டு போட்டு ஃபோன் கேட்டான்னு கொடுக்குறேன். பொண்டாட்டியும் கூட அனுப்பிடு. சந்தோஷமாக இருந்து போட்டு மறுபடியும் காலையில் வந்துட்டு ஃபோனோட ஏன் எனக்கு ஃபோன் போட்டுறாவா? புரியுதான்? பொண்டாட்டியும் அனுப்பிடுவோன்னு ஃபோனை கொடுத்தீங்கன்னா அவன் கேட்டான்னு கொடுத்தேன். நீ ஃபோனை பொண்டாட்டியும் அனுப்பி கூட போய் சந்தோஷமாக இருந்து போட்டு பார்த்து ஃபோனும் பார்த்து பொண்டாட்டியும் வந்துடுவேன். சரியா? எனக்கு கூப்பிட்றதுன்னு அது மாதிரி செய்யுங்க. சரி, வச்சுருங்க. சரி, வணக்கம்.